Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில அவரை நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும், உம்மை வாஞ்சிக்கணும், உம்மை தேடணும். அப்படிப்பட்ட இருதயம் கர்த்தர் விரும்புகிற இருதயம். சொல்லுவோமா, இயேசுவே நான் உம்மோடு கூட இருக்கணும். உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. எஸ்ஐயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எஸ்ஐயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கமையா. சொல்றீங்களா இயேசுவே? அதுதான் என் ஏக்கம். உம்மோடு இருக்கணும், அது என் வாஞ்ச. உம்மை தேடணும், உமது வார்த்தையில நான் வளரணும், உமது வார்த்தையின் ரகசியங்களை நான் அறிஞ்சு துதிக்கணும். இயேசுவே நன்றி. உயர்த்துங்க கர்த்தரை. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவ சமூகத்தை வாஞ்சிப்பது குடும்பமே அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் சொல்லுங்க இயேசுவே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கரங்களை உயர்த்தி யேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். யேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஹல்லேலூயா. தேவஜனமே, எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்க சமூகம் முன்னாடி நிறுத்துங்க. உங்க பிரச்சனையை நிறுத்தாதீங்க, உங்க தோல்வியை நிறுத்தாதீங்க, உங்க அவமானத்தை நிறுத்தாதீங்க, உங்க குழப்பத்தை நிறுத்தாதீங்க. இயேசுவை நிறுத்துங்க. வழி பிறக்கும், வழி பிறக்கும். இயேசுவே, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு வழி உண்டு பண்ண, அவங்க இருதயத்தின் வாஞ்ச உங்க சித்தம் செய்யணும். கர்த்தரே இந்த பிள்ளைகளுக்கு கடாட்சியமாக இருந்து அவங்க கரம் பிடித்து தூக்குங்க.
கோணலான வழிகளை விட்டு விலக்கு, செம்மையான பாதையில நடத்துங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் அற்புதத்தை பார்க்கட்டும், அதிசயத்தை பார்க்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் யார் என்பதை இந்த ஜனம் அறிந்து கொள்ளட்டும். நீ செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் யார் என்பதை காண்பிப்பார். ஆமென். உபாகமம் 32 அதிகாரம் 4 வசனம், டியூட்ரானமி சாப்டர் 32 verse 4 என்ன சொல்லுது? கவனிங்க. இது முழுக்க கர்த்தரை பத்தி இந்த வசனம். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல. அதான் பிரச்சனையே, அதான் குழப்பமே. அவங்க தோல்வி, நிர்பந்தம், சில சூழ்நிலை ஒரு மாதிரி வரும்போது பயந்துடுறாங்க. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கதை முடிய போகுது. கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சா பயப்பட மாட்டாங்க. இது யோசேப்பு கிட்ட நம்ம பார்க்கலாம் பாருங்க. கர்த்தர் அற்புதமான வாக்குத்தத்தத்தை காமிச்சாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, அது உண்மை. ஆனா அது வாங்கி அடுத்த நிமிஷத்துல இருந்து அவ்வளவு தலைகீழா தான் நடக்குது. ஒண்ணு கூட அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒத்து போற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. அது போல ஒண்ணுமே நடக்கல. அன்னைமாரு வெறுத்தாங்க, அகெயின்ஸ்டா தான் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அவனை கொடுமைப்படுத்துறாங்க, இஸ்மவேலர்கிட்ட வித்து போடுறாங்க. அவன் போய் இன்னொரு கிட்ட எகிப்துல போய் அடிமையா வைக்கிறான். கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை பாருங்க. அங்க வேலை கிடைக்குது, போது, கொஞ்ச நாள் தான் சந்தோஷம். திரும்பியும் அவன் செய்யாத தப்புக்கு செஞ்சான்னு சொல்லிட்டு சிறைச்சாலை. ஆனா ஒண்ணு மட்டும் யோசேப்பு நிலைத்து நின்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தரோடு கூட இருந்தான். தரிசனம் உள்ள இருக்கு இல்ல, அது பொய்யில் அதை பார்த்துட்டான், பிரத்யட்சமா பார்த்துட்டான். இது கர்த்தர்கிட்ட இருந்து வந்தது. அது எப்படி என்ன கைவிடுவாரு? நான் அவரையே நம்புவேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஏன் யோசேப்பு அப்படி நிலைச்சு நின்னார்னா, கர்த்தரை பத்தி அந்த அறிவு இருந்தனால. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், உபாகம் 32:4, அவர் கண்மலை. அவர் எப்படிப்பட்டவர்? கண்மலை. ஏன் வேத வார்த்தைகள் இந்த ஆக்கியோன்கள் இந்த கர்த்தரை கண்மலைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, எவ்வளவு பெரிய இடி மழை என்னென்னமோ பெய்யுது, அது கரைஞ்சு போட அப்படியே நிக்குது. பல நூற்றாண்டுகள் ஓடினாலும் அது அப்படியே நிக்குது. இந்த கண்மலையே உண்டு பண்ண கர்த்தர், அப்ப அவளை அவ்வளவு பெரியவர், எவ்வளவு சிறந்தவர். கர்த்தர் என்பதை கொஞ்சம் பாருங்க என்பதற்கு தான் அவர் கண்மலை என்று சொல்றாங்க. இது நம்ம உள்ளத்துல இருக்கணும் பாருங்க. எல்லா சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்கா, கொண்டு வந்து நிறுத்துங்க, அவர் என் கண்மலைன்னு. ரெண்டாவது பாருங்க, அவர் கிரியை உத்தமமானது. அவர் செய்யற காரியம் இருக்கு பாத்தீங்கன்னா, உத்தமமானது. அதாவது அநீதி இல்லை, துரோகம் செய்ய மாட்டாரு, உத்தமமானது. இன்னைக்கு அநேகர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உத்தமமான தேவன். அவர் சொன்னதை செய்வார். அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அவரை ஏன் நம்ப மாட்டீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்புறீங்களா இந்த உத்தமமான தேவனை? மூன்றாவது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். நீங்க அவர் வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த அநியாயமும் உங்களை வந்து தொட விட மாட்டார். நியாயம் தான் செய்வார். அன்னைக்கு பாருங்க, யோசேப்பு இவ்வளவு கஷ்டத்துல வந்ததுக்கு அப்புறமும் அவன் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சான்னா அவனை தூக்கி அவனை மரண தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனா அந்த போத்திபார் அப்படி செய்யல. அப்ப போத்திபாருக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கு, கொஞ்சம் கவனிங்க. இல்ல, இவன் நியாயமான மனுஷன், இவன் செஞ்சிருக்க மாட்டான், எங்கேயோ ஏதோ தப்பு இருக்கு. பாருங்க, ஒரு அந்நிய மனுஷன் அந்த அந்நிய மனுஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா அவன் கர்த்தர் அப்படிப்பட்டவர். அந்த கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிற மனுஷன் இவன் எப்படி செய்வான்? அப்ப பாருங்க, கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்யல, அநியாயம் செய்யல, நியாயம் தான் செஞ்சார். ஆனா பார்க்க போனா எப்படி தெரியுது, இப்படி போய் அநியாயம் செஞ்சுட்டாரு கர்த்தர். அநியாயம் செய்யலங்க, நியாயம் செஞ்சாரு. அந்த நியாயத்தை யாராலும் தடுக்க முடியல. அந்த ராஜாவே சொல்றான், இவனை போல மனுஷன் இந்த தேசத்துல யாரும் இல்லை. எப்படி சர்டிபிகேட் பார்த்தீங்களா? ஆமாம்.
அடுத்தது பாருங்க, கண்மலன்னு சொல்லி பார்த்துட்டோம், அவர் கிரியை உத்தமமானதுன்னு சொல்லி பார்த்துட்டோம், வழிகள் எல்லாம் நியாயம் சொல்லி பார்த்துட்டோம். நான்காவது, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அதாவது கேடு இல்லாதன்னா, அநேகர் பாருங்க நியாயக்கேடு அப்படி செய்வாங்க. அவங்களுக்கு வர நியாயத்தை அப்படியே மாத்தி விடுவாங்க. எவ்வளவு கேடான காரியத்தை செய்யணுமா செய்வாங்க. ஆனா இவர் சத்தியமுள்ள தேவன், நம்முடைய தேவன் நியாயக்கேடு இல்லாத தேவன். தெரிஞ்சுக்கிடுங்க. இது ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தோல்வி, நிர்பந்தம், சில சூழ்நிலைனா வரும்போது, இன்னும் திருமண காரியம் கைகூடி வரலையே, இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் குழந்தை செல்வம் உண்டாகலையே, இன்னும் குடும்பத்துக்குள்ள சமாதானம் வரல அப்படின்னா கர்த்தர் என்னமோ நியாயக்கேடு செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சத்தியமுள்ள தேவன், உங்களுக்கு சொன்னதை செய்வார். கடைசி ஐந்தாவது, அவர் நீதியும் செம்மையுமானவர். உங்களை சுத்தி அநீதி இருக்கலாம், அது வெகு சீக்கிரத்தில் அந்த அநீதியை துரத்தி விட்டு அவர் நீதியை செய்வார், செம்மையாக காரியத்தை செய்வார். உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்துல செம்மையான காரியம் வரப்போகுது. நம்புறீங்களா? கரங்களை தட்டி கத்திர துணிங்க. God bless you. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படுவாராக. ஆமென்.